நான் பிறந்த இனம் அடிமையா இருக்கு, தெரிஞ்சிட்டேன், விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா என்னோட இந்த முடியல, எனக்கும் பின்னாடி என் சந்ததி வருது. அதை இந்த நிலையில் நான் விட்டு விட்டு செல்ல முடியாது. அப்ப எப்படிப்பட்ட நாட்டை, ஊழல் லஞ்சம் இல்லாத, பசி பஞ்சம் இல்லாத ஒரு தேசத்தை அவன் கையளிக்கணும். புரியுதா? உனக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு, நீ என்ன செய்ய போறாய் சீமான் அப்படின்னா, படிக்க கல்வி, பார்க்க நல்ல வேலை, பார்க்க வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், குடிக்க தண்ணீர், தூய தண்ணீர். நீ குடிக்கிறது தண்ணீர் இல்லை, விஷம். படிக்க கல்வி, குடிக்க தண்ணீர், பயணிக்க பாதை, பார்க்க நல்ல மருத்துவம். நல்ல மருத்துவம்னா முதல் குடிமகனுக்கு என்னவோ அது கடைகோடி மகனுக்கு ஆகச் சிறந்த. எப்படி இது உறுதிப்படுத்துவ? சட்டம். சட்டம். நாட்டின் முதலமைச்சருக்கு உடம்பு முடியல, அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். சட்டம். பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், எவரா இருந்தாலும் அரசு அதிகாரி அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். அதுவா உயர்ந்துடும். அரசு பள்ளி கல்லூரி, எல்லா அதிகாரிகள், எல்லா அமைச்சர் பெருமக்கள் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில தான் படிக்கணும். படிச்சா அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வேலையில் முன்னுரிமை. எப்படி தானா மாறும், மாற்றுவோம். எல்லாவற்றையும் கடந்து தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் மக்கள் நல்ல அரசியல் இந்த நாட்டில் மலர வேண்டும். நல்லாட்சி இந்த நாட்டில் நிறுவப்பட வேண்டும். உழைக்கும் எளிய மக்களுக்கான அதிகாரம் அது நிறுவப்பட வேண்டும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். இல்லை, மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும். அது எவனிடத்தில் அந்த மனம் இருக்கிறது என்றை தேடி இழந்துவிட்ட உரிமைகளை பெற, இருக்கிற வளங்களை, நிலங்களை காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு செல்ல இந்த பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று 36 லட்சம் மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் முழுக்க அவர்களுக்கானது. ஒரு எழுத்து, பேச்சு எல்லாம் என் மக்களின் எதிர்கால வாழ்வுக்கானது. அது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.